போய் சொல்லிட்டேன். சாரி. அதுக்கு அந்த புக்கை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. என்னது? படித்ததும் கிடையாது. தூக்கி போட்டேன். எனக்கு அந்த புக் தந்தே ஆகணும். வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கிற பொண்ணு புக்கை வீசுவாங்கன்னா நம்புகிற மாதிரி இல்லையே. என்னை பற்றி விசாரணை நடந்திருக்கோ? உன்னை இந்த படத்தில் நடிக்க கேட்டதே லைப்ரரியில் தான். வேணும்னதே அதனால தான். இப்படி ஒரு படிப்பாளிக்கு இந்த படைப்பாளியும் என்னோட கதாபாத்திரமும் சரியாக புரியும் தெரியும். நானும் பின்தொடர்ந்து பார்த்துருக்கணும். என்ன மாதிரி இயக்குனரோட வேலை செய்கிறேன்னு விசாரிச்சிருக்கணும். செட்டில் பார்த்துக்கலான்னு வாய்ப்பெல்லாம் எடுக்காம. எடுத்தது ரிஸ்க்கு தான். நான் என்ன மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் ஒரு திறந்த புக்கு தான். நீ கேள்வி கேட்டால் மட்டும் போதும். கேட்டு தான் பாரு சக்தி. அப்புறம் சக்தி, நல்ல வேளை நீ வந்த. இவங்களை கூப்பிட்டதே உன்னை வர வைக்க ஒரு காரணம் வேணும் தான். அண்ட் ஒன்று சொல்லு, நாளைக்கு இவங்க எல்லாரையும் திரும்ப கூப்பிடணுமா, இல்லை நீ நானும் மட்டும் இருந்தால் போதுமா? தெரியல. நான் அடுத்த ஷூட் வரைக்கும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக போகணுமா? அப்போ இந்த சான்ஸ் என்னால் விடவே முடியாது. உங்களோட இந்த டான்ஸ் கிடைக்குமா? அங்க வானம், இங்க நட்சத்திரம். கதை என்ன? கவிதையே வரும். எல்லாம் ஓகேவா? நான் ஓகே. முடியலன்னா தள்ளி போடலாம் ஷூட்டை. இல்லை இல்லை, வேலை இல்லை, முடிச்சிடலாம். ஷூட்டோட கடைசி நாள்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாம், எனக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீன் எழுதிடலான்னு இருக்கு. அப்படியாவது போக விடாமல் தடுக்கலாமேன்னு. நல்லா தான் இருக்கும் அப்படி முடியும்னா. Got it. లెంత్ మొత్తం దొరికిందా? ఈ పోర్షన్ ఓకే కాదు మొత్తం. మీకు ఓకే కదా? నాకు ఓకే అనిపిస్తుంది. నాకు ఓకే సార్. ఓకే బాగా వచ్చింది సార్. சரி. காய்ஸ், எவ்வளவு திறமையான நடிகர்.
ரொம்ப அழகான பெண்மணி. அவங்களுக்காக பெருசா கைத்தட்டி பாராட்டுவோம். நன்றி. சூப்பர். ஷூட்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனால் சக்தி உன் கூட ஒர்க் பண்ணது அற்புதமான அனுபவம். நிஜமா வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். எனக்கும் இது ரொம்ப நல்ல அனுபவம். உன்னோட டீமோட. நான் சொன்னது நிஜம்தான். நிச்சயமாக இவ்வளோ சந்தோஷமாக வேறு எந்த படத்துலையும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ நிஜ உலகத்துக்கு போக வேண்டிய நேரம். அதுக்கிட்டேருந்து ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக முடியாது. நம்ம மெட்ராஸ்க்கு போயே ஆகணும். நிறைய விஷயத்த கொஞ்ச நாள் பார்க்காமலே திரும்பியிருந்தேன். இப்போ இந்த சந்தோஷம் அங்கே வரைக்கும் நீடிக்குமான்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி. இல்லை இப்போதைக்கு விலகியோட ஒரு கனவான்னு எனக்கு தெரியணும். மைதானத்தில் விளையாடிட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். பின்ன அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஹைதராபாத் வர உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, நான் சொன்னது மெட்ராஸ்க்கு நீங்கள் வரும்போது. எனக்கு மெட்ராஸில் என்ன வேலை? வர பிளானும் இல்லை. ஓ, நானும் ஹைதராபாத்லாம் வரதா இல்லை. பின்ன அடுத்த வாட்டி பார்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். ஓகே. சக்தி, ஒரு நிமிஷம். ரெக்க முளைச்ச பொண்ணு தரையில மாட்டிட்டு இருக்கா. வாழ்க்கையில எப்பயாவது தோணும் போது நான் ஆச்சரியம் என்னன்னா, சில சமயம் நாம யாருங்கிறத வேறு ஒருத்தர் நம்ம விட தெளிவா ஏதோ try கண்ணாடி மாதிரி நம்ம கிட்டயே காமிக்க முடியும். அவளை பார்த்தா உன் ஞாபகம் தான் வருது. யூனோ, நீ தேடுறது என்னவோ, வாழ்க்கை என்ன அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் சக்தி. எப்படியெல்லாமோ மாற்றியது. ஆனா என்னோட முழு பயணம் என் கழுத்து சாய்வுல இருக்கிற மாற்றத்தை வைத்தே புரிஞ்சுக்க முடிஞ்சது. மேல் நோக்கிய கோணத்திலிருந்து கீழ் நோக்கிய சரிவு வரைக்கும். மாசம் மாசம் சொலைய சம்பளம் கொடுக்கறேன். இதுக்குதானா அவனை விட்டுட்டு இப்படி நிக்கிறீங்களே? வெக்கமா இல்ல? ஐயோ, உனக்கு என்ன சொன்னேன்? உனக்கு என்ன சொன்னேன்? அங்கேயே அந்த கதவு கிட்ட நின்று அவனை பாத்துட்டு தானே சொன்னேன். அங்க நிக்க சொன்னா விட்டுட்டு. ஐயோ, என் புள்ள எங்க போனானோ, என்ன பண்றானோ? உனக்கு கொடுத்தது ஒருவேளை அவனை பாத்துக்க சொல்லி அதை பண்ண மாட்டியா? அதெல்லாம் பேசாத நீ. பாவம் என் புள்ள எங்க போய் தவச்சிட்டு இருக்கானோ. ஸ்ரீ, உன்னை எங்கப்பா போய் தேடுறது? ஏய், அன்னைக்கு அவன ஒரு பார்க் கிட்ட பார்த்தேன்னு சொன்னல, அந்த பார்க் உனக்கு தெரியுமாடி? இந்த நேரத்துல எங்கம்மா போய் தேட முடியும்? நீ சும்மா இரு. ஒண்ணு பண்ணு, நம்ம ரிக்ஷாக்காரர் இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வா, நம்ம போலாம். அப்படிலாம் தேட முடியாதுமா. போலீஸ் கிட்ட தான் போயாகணும். அதான் ஒரே வழி. போலீஸா? நீ யாரடி அது சொல்ல? இவ்வளவு நாள் உன் போக்குல நீ போயிட்டல. உன்னாலதாண்டி என் புள்ள எங்கேயோ போயிட்டான். வேற எப்படிமா ஷிய கண்டுபிடிக்க முடியும்? அதுக்காக போலீஸ்க்கு போன் போட்டுருவியா நீ? இவ்வளவு நாள தம்பிய பாத்துக்காம இன்னைக்கு இதுமா பேசுறா. போலீஸ்க்கு போன் போடுவான். போலீஸ்க்கு